ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல சயின்டிஸ்ட்ங்கிறவர் எவ்வளோ கிரியேட்டிவா இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த காம்பினேஷன் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? நார்மலா சயின்டிஸ்ட்டோட கிரியேட்டிவிட்டி எப்படின்னா, அவங்க வந்து அந்த துறையில ரொம்ப ஆழமா இறங்கி, அதில அவங்க கிரியேட்டிவிட்டி காமிச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புத்தகத்தலாம் படிச்சிருப்போம். அந்த பென்சீன் மாலிக்யூல் எப்படி இவர் கண்டுபிடிச்சார்னா, தூக்கத்திலேயே அவர் வந்து ம். பாம்பு வந்து தன்னுடைய வாலைய பிடிச்ச மாரிலாம் யோசிச்சுட்டு, அந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி அவங்க வந்து அந்த பென்சீன் மாலிக்யூல்ல காமிக்கிறாங்க. அதுதான் நாங்க வழக்கமா ஆஸ் ரிசர்ச்சர்ஸ் நாங்க பண்ணக்கூடியது. எங்களுடைய கிரியேட்டிவிட்டிலாம் அதுதான் இருக்கும். நான் சொல்ற கிரியேட்டிவிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, யூசர் ஓரியன்டட். ம். மக்கள் வந்து ஒரு டெக்னாலஜிய பயன்படுத்தணும்னா, அவங்க வந்து அந்த டெக்னாலஜில என்ன எதிர்பார்க்கணும்? அவங்களுக்கான வசதி என்ன நம்ம ஏற்படுத்தி குடுக்கணும்? அதுக்கான டெக்னாலஜி என்ன? அப்படிங்கிறது. வழக்கமான மக்கள் வந்து இருக்கிற டெக்னாலஜிய அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் ஏர்போர்ட்ல போய் இங்கேருந்து பிளேன் பிடிக்கணுமா? சரி போறேன். அங்கேருந்து ஒரு டாக்ஸி அது அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அத நம்ம வந்து எதிர்த்து கேள்வி கேட்டு, ஏன் நான் ஏர்போர்ட்க்கு போணும்? இதுதான் இந்த கிரியேட்டிவிட்டி வந்து ஃப்ரம் எ யூசர் ஓரியன்டட் ஓகே. அப்ரோச். யூசர் ஓரியன்டட் நீங்க சொன்னப்போ எனக்கு அது ஜஸ்ட் ஞாபகம் வந்துச்சு. ஏசியால வந்து கொரியால கொஞ்சம் நெறைய ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு தோணும். நான் கண்டிப்பா. ஸ்மாலர் லெவல்ல பார்க்கணும்னா, நான் ஒரு மால் விசிட் பண்ணப்ப அங்க பார்த்தேன். மால வந்து அதோடைய கிரவுண்ட் ஃப்ளோர அப்படியே ஒரு லைப்ரரியா பண்ணியிருந்தாங்க. வால் முழுக்க புக்ஸ். வா! அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன். நான் டிட் எ விளாக் ஆல்சோ ஆன் தட். நாங்க போய் ஒருத்தவங்க கிட்ட ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன். ஒய் ஒரு கமர்ஷியல் மாலுக்குள்ள இத கொண்டாந்தீங்கன்னா, இங்க தான் பசங்கலாம் வராங்க. ஓகே. டேக் தி புக்ஸ் டூ தி அங்க சில்ட்ரன். போய் பார்த்தா, கரெக்ட். அது ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்திருக்க ஃபீலோட, அதுக்கு படிக்கட்டு வச்சிருக்கானுங்க. இந்த புக்லேருந்து படிச்ச நல்ல விஷயத்த எழுதி நீ போடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து அதில வந்து ஒரு கிரியேட்டிவா ஒண்ணு என்ன பண்றான்னா, இந்த புக்லேருந்து நான் படிச்ச விஷயத்த நான் உனக்கு டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிறான். அத அவனோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் வந்து கண்டுபிடிச்சு எடுத்தான்னா, அவனுக்கு ஒரு காஃபி ஷாப் யூ பரிசு மேக் இட் அ சொசைட்டல் திங். கரெக்ட். அது ஒரு கல்ட்டாவே பில்ட் கரெக்ட். பண்றாங்க. அப்சல்யூட்லி. ஸோ பசங்கலாம் இங்க தான் வரான். ஆனா உண்மையாவே நான் பார்த்தேன் பசங்கலாம் புக் எடுத்து வச்சு படிக்கிறாங்க.